ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்கள் புவனா. இது நம்மளோட சேனல் புவனா ஹோம்மேக்கர். இன்றைக்கி ஆல் டைம் ஃபேவரட், எல்லாத்துக்கும் ஃபேவரட் சிக்கன் பிரியாணி. இது என்னோடய ஸ்டைல். நான் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறேன், சிக்கன் பிரியாணி அடுப்பில் தம் போட்டு செய்கிறதான ப்ராசஸ் என்ன, என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்மா சேனல் சொல்லு. ஓகே, அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Every single day I'm gonna make something great. That's my way. பிரியாணி செய்கிறதுக்கு நமக்கு மிக முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னா அது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தான். அது இன்றைக்கி எந்த மெஷர்மெண்ட்டில் என்னென்ன பொருளாக சேர்த்து அரைக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். எப்போவுமே வந்து பூண்டை விட இஞ்சியோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இஞ்சி வந்து ஒரு 2 பீஸாவது அதிகமாக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 kg வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்து சொல்கிறேன். பெரிய ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 100 கிராம் வந்து இஞ்சி, 100 கிராம் வந்து பூண்டோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் தப்பு இல்லை. இஞ்சி வந்து 150 கிராம் போட்டாலும் தப்பு இல்லை. ஏன்னா வந்து 2 kg வந்து சிக்கன். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம். சிக்கனோட அளவு வந்து உங்களுக்கு கம்மியாகும் போது குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 2 பீஸ் 3 பீஸ் வந்து கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. மெயினான விஷயம் வந்து இஞ்சியோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, வெங்காயம் இந்த ரெண்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 kg ஆஃப் தக்காளி வந்து தேவைப்படும். அல்லது ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்தால் போதும். நான் முதலே வந்து சொல்லியிருக்கேன், இப்போ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு செய்கிற மாதிரி இருக்குது. ஒரு 5 பேர் 6 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 2 தக்காளி, ஒரு ஆளுக்கு வந்து 2 வெங்காயம், நல்லா லார்ஜ் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு ஆளுக்கு 1 வெங்காயம், அந்த மாதிரி நீங்கள் வந்து கணக்கு வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். செஞ்சு ப்ராக்டிஸ் வைக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு 2 கிலோ சிக்கன்னா 1 kg வெங்காயம் வந்து தேவைப்படும். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி வந்து தேவைப்படும். மட்டன் பிரியாணின்னா உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது. சிக்கனுக்குனால ஒரு 1 kg அளவுக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி வந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து நீட்டாக வாஷ் பண்ணி நம்ம தொளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கட்டு வந்து புதினாவும் 1 கட்டு வந்து கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். புதினாவும் கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா ப்ரிப்பரேஷன் ஒர்க்கும் வந்து அதாவது ப்ரெப் ஒர்க் எல்லாத்தையுமே வந்து முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுப்பை பற்ற வச்சோடனே கடகடன்னு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கேஸில் செய்கிற மாதிரி இருந்தால் ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். பட் இது அடுப்புங்கிறதுனால நமக்கு ரெடியாக இருக்கும் போது கடகடன்னு போட முடியும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னடா பண்ணுற? நான் என்ன சொன்னேன் அதை மட்டும் நீ தேய்ச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஒர்க்கெல்லாம் முடிஞ்சது. எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி தேவையான மசாலா எடுத்து வைக்கணும். தயிர் வந்து பீட் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான் ஒர்க்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து வந்து என்னோடய மதர்-இன்-லா தான். அரிசியெல்லாம் வந்து ஊற வச்சு கரெக்டாக கழிஞ்சு வச்சுருக்கேன். சிக்கனை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 கிலோ சிக்கனுக்கு 2 கிலோ வந்து அரிசி போட்டிருக்கேன். ஒரு 2.5 கிலோ வந்து போடலாம். அட்லீஸ்ட் ஒரு 3 கிலோ வரைக்கும் கூட அரிசி போடலாம். பீஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ரைஸோட குவான்டிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 கிலோ சிக்கனுக்கு 2 கிலோ அரிசி வந்து கரெக்டாக இருக்கும் குவான்டிட்டி. ஸோ இப்போ வந்து சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வாங்க.
நம்மளோட சேனலில் ஆல்ரெடி வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாத்தோட வீடியோவும் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். நிறைய டைப் ஆஃப் பிரியாணி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். நல்லா மணக்க செய்கிறது எப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ரெஷர் குக்கில் வந்து குயிக்காக செய்கிறது எப்படி, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நமக்கு பிரியாணி பற்றின வீடியோஸே வந்து நிறையா இருக்குது. லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 3/4 லிட்டர் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ 2 கிலோ சிக்கனுக்கு 3/4 லிட்டர் எண்ணெய் அல்லது 1 லிட்டர் எண்ணெய் வந்து கரெக்டாகவே இருக்கும். ரொம்ப வந்து தெவட்டாமல் கரெக்டாக இருக்கும். 1 லிட்டர் அல்லது 3/4 லிட்டர் ஊற்றிட்டிங்கன்னா போதும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அது எல்லாமே நல்ல ஒரு மனம் கொடுக்கும். முக்கியமான விஷயம் வந்து நல்லா அடுப்பு நல்லா வந்து தீயில இருக்கணும். ரொம்ப லைட்டு ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொதிக்கிற சூடில் இருக்கக்கூடாது. கரெக்டான பதத்தில் வந்து அடுப்பு எரிச்சிட்டே இருங்க. அந்த ரோஸ் மொக்கு, லவங்கம், பட்டை, பிரிஞ்சி லீஃபு, அதுக்கப்புறம் பிரியாணிக்கு போடக்கூடிய அந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த எல்லா ஐட்டம்ஸும் வந்து போட்டு நல்லா வந்து பொரியணும். அப்போ தான் வந்து ஸ்மெல் நல்லா வரும். இது ஸ்மெல் நல்லா வர வரைக்கும் நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து அதுக்கு அடுத்தது நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் அதே மாதிரி தான் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்குவாங்க. பச்சை வாசனை வந்து போகணும். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அடுப்பில் செய்யும் போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அடுப்பில் செய்யும் போது அந்த புகை படாமல் கொஞ்சம் மூடி வச்சு செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். புகை பட்டுச்சுன்னா கொஞ்சம் மாதிரி புகை வாசம் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப புகைச்சல் விடாமல் அடுப்பு வந்து தீ எரியிற மாதிரியே வந்து பார்த்துக்கோங்க. தீ வந்து கெட்டு எரிஞ்சிட்டு ரொம்ப புகை வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஹோல் டிஷ்ஷுமே வந்து ஒரு மாதிரி புகை ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. தீ வந்து கரெக்டான பதத்தில் எரியிற மாதிரி இருக்கணும். நம்ம வெங்காயத்தை போட்டாச்சு. கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கிடலாம். ரெண்டு கை இப்போ நேற்று வாரா இந்த வாரம் ஒரு கை இப்போ அதுதான் சொன்னேன். சமையலுக்கு அது மாதிரி காலையிலேருந்து பட்டினியாக இருக்கிறது நைட்டு பட்டினி பண்ணிடாதீங்க. ரொம்ப வெயில் அடிக்கிறாங்க. முதலே சொல்லிட்டு கொடை பண்ணி செய்யணும். ஒரு பீஸ் நான் கம்மியாக பிரியாணி ஒரு கம்மி இருக்குது. நல்லா கொதிக்கிற தக்காளியை இதுக்குள்ளே போடணும். பிறகு கலக்கவும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா அந்த ஸ்மெல் நல்லா வந்து வரணும். அது வரைக்குமே நீங்கள் வந்து நல்லா வந்து வதக்கி எடுக்கணும். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுற கிளிப் வந்து டிலேட் ஆகிடுச்சு. ஐம் ரியலி வெரி சாரி. அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி தான் நல்லா வந்து குழைய வந்து வதங்கணும். தக்காளி போட்டுட்டு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நீங்கள் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு திருப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க. ஒரு டைம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்திங்கன்னா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அந்த புகை வாசமும் கொஞ்சம் படாமல் இருக்கும். இப்போ நல்லா வந்து கொலன்னு வதங்கி நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் வந்து மேலே பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு கையளவுக்கு புதினாவும் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம். பாதி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த லாஸ்ட்டாக வந்து மேலே போட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். பாதி வந்து இப்போ வந்து சேர்த்திக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருள் சேர்த்திக்கலாம். இப்போ வந்து இது நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நல்லா சுருண்டுருச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கூடவே வந்து நம்ம உப்பும் சேர்த்திக்கலாம். உப்பு வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ சேர்த்திட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம கடைசியாக வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பை வந்து சேர்த்திக்கிறேன். அப்போ தான் சிக்கன் நல்லா வந்து உப்பு பிடிச்சி நல்லா வந்து வேகும். பிரியாணிக்கு வந்து பீஸ் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இல்லை உங்களுக்கு குட்டி குட்டியாக போடுற இஷ்டமாக இருந்தால் குட்டி குட்டியாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு சிக்கன் மசாலா
150 கிராம் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்திருக்கேன். இப்போ வந்து இதை சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வேக விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம காரம் பார்த்துட்டு பத்துலன்னா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூடி சிக்கன் ஆர் பிரியாணி மசாலா வந்து சேர்த்திக்கலாம். நான் எனக்கு வேறு எந்த மசாலாவுமே சேர்த்துல. இந்த சிக்கன் மசாலாவும் பிரியாணி மசாலா மட்டும்தான். இதில் தான் வந்து அந்த காரம் ஸ்மெல்லு டேஸ்ட்டு எல்லாமே வந்து நமக்கு இதில் தான் வந்து கொடுக்க போகுது. வேறு சில்லி பவுடர் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்த்துல. இதில் இருக்கக்கூடிய இந்த காரமே வந்து நமக்கு தாராளமாக இருக்கும். இப்போ நம்ம தயிர் நல்லா பீட் பண்ண தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து பீட் பண்ணாமல் சேர்த்துட்டிங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வெள்ளை வெளியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வந்து பீட் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியான தயிர் வந்து நம்ம நல்லா ஒரு குழிக்கரண்டி நான் சேர்த்திருக்கேன். 2 கிலோங்கிறனால நல்லா ஒரு குழிக்கரண்டி சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் சிக்கனோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தயிரோட குவான்டிட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சங்காய் புளிய வேண்டாம், தயிர் மட்டுமே போதும். இப்போ இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை, அதிலே வந்து நிறைய தண்ணி விடும். தீ மட்டும் நமக்கு மீடியமாக வச்சுட்டு நல்லா வந்து மூடி வச்சு எடுத்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. தண்ணி ஊற்றாமையே இதுலேயே வந்து நமக்கு ஃபுல்லாக சிக்கன் வந்து வெந்துடும். ஒரு முக்கால் பகுதி வந்து நமக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ரைஸ் போட்டுக்கலாம். நல்லா டெம்ப்டிங் ஆகிற மாதிரி இருக்குது. பார்க்க அந்த கலர் சிக்கன் கிரேவி எல்லாமே செம்மையாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வெந்து நல்லா கலரே பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் பிளாக் கலர் சூப்பராக வந்திருக்கு. நல்ல ஒரு மனம். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா தண்ணியே ஊற்றலை, அதுலேயே இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. அந்த எண்ணெயிலும் தண்ணியிலுமே தான் நான் சிக்கன் நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ வந்து நான் ரைஸ் போட்டுக்கிறேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்ச எல்லா ரைஸ் இதில் போட்டுட்டு ரைஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. நான் வந்து இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1:2 வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி, சீரக சம்பா, பிரியாணி அரிசி எது எடுத்தாலுமே 1/2 டம்ளர் வந்து தண்ணியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம தம் போடும்போது பாதி வந்து வெந்துடும். தண்ணி அதிகமாக போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப வந்து குழஞ்சி அப்புறம் நீங்கள் களிதான் சாப்பிட்ணும். தண்ணியோட அளவு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. நமக்கு பத்திரனா கூட கடைசியாக வந்து மேலே கொஞ்சம் தெளிச்சு விட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அதிகமாக போச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த டைமில் வந்து உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சுன்னா இந்த டைம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. உப்பு மட்டும் நான் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிட்டேன். காரம் எல்லாமே வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ குழந்தைங்க இருக்கிறதுனால நான் வந்து காரம் கம்மியாகவே சேர்த்திருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து காரம் கம்மியாக சேர்த்தணும், காரம் கம்மியாக சேர்த்தணும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க சமைக்க ஆரம்பிச்சதுலேருந்து முடிக்கிற வரைக்கும். ஸோ வந்து நான் காரம் கம்மியாக சேர்த்திருக்கேன். பச்சை மிளகா நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் பச்சை மிளகா வந்து முதலே தாளிக்கும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா கொத்தமல்லி புதினாவும், அது வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இதை மூடி ஓப்பன் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் சாப்பாடு வந்து ஈக்குவல் ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி பதம் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வர வரைக்குமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியும் சாப்பாடும் ஈக்குவலாக இருக்கும் போது மூடியை போட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய எல்லா விறகும் எடுத்து விறகெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கறி பீஸ் மாத்திரம் இருக்கு இல்லையா, விறகு அடுப்பு கறி, அந்த பீஸ் மட்டும் மேலே இந்த மாதிரி பிளேட் மேலே ஃபுல்லாக வந்து வச்சுட்ருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து தீ எரியக்கூடாது. அடி வந்து அடி பிடிச்சிரும் சாப்பாடு. சுத்தமாக வந்து தீயெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே பிளேட் மேலே மட்டும் வச்சு தம் போட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து தம் போடுற ப்ராசஸ். இந்த தம் ப்ராசஸ் முடித்து உங்களுக்கு நல்லா அந்த ஒரு மாதிரி சுடு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டெல்லாம் ஆஃப் பண்ணி உங்களுக்கு ரிலாக்ஸ்டு பீஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் பிளேட்டை மெதுவாக ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையான பிரியாணி. நல்ல ஒரு மனம் டேஸ்ட்டு குழஞ்சி போகாமல் பொலன்னு சூப்பராக வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுப்பில் செய்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஒரு 2 டைம் வந்து ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். தண்ணியோட மெஷர்மெண்ட் நமக்கு கரெக்டாக தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த சிக்கன் பிரியாணி நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக பொலன்னு வந்திருக்கு. இதுக்கு சூப்பரான ஒரு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஐ ஹோப் இந்த சிக்கன் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னோடய ஸ்டைல் தம் பிரியாணி. நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். தம் பிரியாணியை பண்ணி இப்போ தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் காமிக்கிறேன். நிறையா டைம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you soon next video. Bye from bhuvana homemaker. Every single day I'm gone.